சித்தர்கள் ரொம்ப தெளிவா குறிச்சிருக்காங்க. மனிதர்கள் இன்றைய மனிதர்கள் மரணமில்லா பெருவாழ்வு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல அவங்க அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அது சித்த மருத்துவம். ஏன்னா, இந்த மரணமில்லா பெருவாழ்வை பற்றிய போதிய புரிதல் உங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, இந்த சித்த மருத்துவத்தை பற்றிய போதிய அறிவுகள் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது மட்டும்தான், இந்த மரணமில்லா பெருவாழ்வு பற்றிய தேடல்களும், அதற்கான முறையான வழியும் நம்மளுக்கு கிடைக்கும். சித்தர்கள் இந்த மரணமில்லா பெருவாழ்வை 2 வகையா விளக்குறாங்க. ஒண்ணு வாசி கல்பம், மற்றொன்று குண்டலினி கல்பம் அப்படின்னு சொல்றாங்க. இவை அனைத்துமே வெளியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருள் அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, மெய்ப்பொருள் வைக்கிறாங்க. மெய்ப்பொருள் என்றால் என்ன? இங்க அழியக்கூடிய அனைத்துமே பொய்யானவை, போலியானவை. அவைகள் அனைத்துமே பொய்ப்பொருள்கள். இங்க அழியும் அனைத்தையுமே அழியா நிலைக்கு மாற்றக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளுக்கு மெய்ப்பொருள் என்று பெயர். இந்த மெய்ப்பொருளை சித்தர்கள் கண்டடைந்தார்கள். அவற்றை முறையாக சமைத்தார்கள், மருந்தாக மாற்றினார்கள். அந்த மருந்துகளை முறையாக காயகல்பமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த அழியும் உடலை அழியா உடலாக மாற்றினார்கள். இதுவே காயகல்ப தேகம் என்று ஆயிற்று. இன்னைக்கு வெளியே நான் யோகா மூலியமா நான் இது பண்றேன் அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஆனால் சித்தர்கள் வழிகாட்டக்கூடிய இந்த சிதம்பர ரகசியம் அப்படின்ற விஷயம், இந்த உயிர் எப்படி உருவானது, இந்த ஆகாயம் எப்படி உருவானது அப்படின்றத நாம் அறிந்து கொண்டோம் என்றால், அந்த மெய்ப்பொருளிலிருந்து இந்த ஆகாயக்கூரை பிரித்தெடுத்து காயகல்ப மருந்துகளாக நாம் உண்ணும் பொழுது இந்த மரணமில்லா பெருவாழ்வு 100% சாத்தியமாக இன்றைய காலகட்டத்திலும் செய்யலாம்.